வணக்கம். நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வாஷிங்டனில் ஊடகவியலாளர் விருந்தில் துப்பாக்கிச்சூடு, அவசரமாக வெளியேறிய ட்ரம்ப், சந்தேக நபர் கைது. இன்று இலங்கை வரும் பாரிய கச்சா எண்ணெய் கப்பல். 2026 இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு அதிகரிக்கும், மத்திய வங்கி எச்சரிக்கை. காணியால் வந்த சர்ச்சை, துப்பாக்கி முனையில் பெண்களை மிரட்டிய அர்ச்சுனா எம்பி, யாழில் பரபரப்பு. கட்டுநாயக்கவில் பரபரப்பு, பெருந்தொகை போதைப் பொருள் கடத்திய 22 பிக்குகள் கைது. திரைசேரி மோசடி இணைய தாக்குதல் அல்ல, அதிகாரிகளின் அலட்சியத்தால் வந்த விளைவே, ஹர்ஷடி சில்வா கடும் சாடல். சர்வதேச சமாதான நடைபயணத்தின் 5ஆம் நாள் இன்று மக்களிடம் போலீசார் விடுத்த அவசர வேண்டுகோள். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தில் மோசடி, செட்டிகுளம் பிரதேச செயலகத்தில் தீவிர விசாரணை. மூதூரில் சட்டவிரோத மணல் அகழ்வு, வாகனங்கள் அதிரடியாக பறிமுதல், பலர் கைது. வடக்கு கிழக்கில் என்றும் கொளுத்த போகும் வெப்பம், சில பகுதிகளில் மழை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்து நிகழ்வின் போது பலத்த சத்தங்கள் கேட்டதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நேற்று மாலை இந்த விருந்துபசாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென 5 முதல் 8 வரையான துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் பிரபலங்கள் பாதுகாப்பு தேடி மேசைகளுக்கு அடியில் பதுங்கியுள்ளனர். சம்பவம் நடந்தவுடனேயே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் ஆகியோரை ரகசிய சேவை அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த நிலையில் சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் பாதுகாப்பு பிரிவினரின் துரித நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். அத்துடன் முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை அவர் சிசிடிவி காணொலி பதிவொன்றையும் புகைப்படம் ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ள நிலையில் கைவிலங்குடன் நபரொருவர் கீழே விழுந்து கிடக்கும் வகையிலான புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்ட இந்த நிகழ்வு அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலின் மூலம் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் நாட்டை வந்தடைய உள்ளதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் இலங்கைக்கு வருகை தரும் 2வது கச்சா எண்ணெய் கப்பல் இதுவாகும். இதன்படி ஏப்ரல் மாதத்திற்கு தேவையான கச்சா எண்ணெய் அளவு இன்று வருகை தரும் கப்பலுடன் பூர்த்தி அடைந்துள்ளதாக பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனத்தின் மேலாண் பணிப்பாளர் மயூரு நெத்திகுமார் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் சந்தையில் நிலவும் ஸ்திரமற்ற நிலை மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவு கணிசமாக உயரக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி எதிர்வு கூறியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் அரசியல் அழுத்தங்களால் எதிர்வரும் காலங்களில் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் உயர் மட்டத்திலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் மொத்த இறக்குமதி செலவில் எரிபொருள் இறக்குமதியானது மிக முக்கிய பங்கை கொண்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் சராசரியாக மொத்த இறக்குமதியில் சுமார் 20% எரிபொருளுக்காகவே செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியத்தின் இறக்குமதி அளவு அதிகரித்து
அதிகரித்திருந்த போதிலும் உலக சந்தையில் நிலவிய விலை வீழ்ச்சியால் மொத்த செலவு குறைவடைந்திருந்தது. கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றின் உலகளாவிய விலைகள் குறைந்தமையே கடந்த ஆண்டில் செலவு குறைய முக்கிய காரணமாக அமைந்தது. 2025ஆம் ஆண்டு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விலை திருத்த முறைமை ஊடாக சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட விலை மாற்றங்களின் நன்மைகள் நேரடியாக உள்நாட்டு நுகர்வோருக்கு வழங்கப்பட்டன. இதன்படி 2024 இறுதி பகுதியுடன் ஒப்பிடுகையில் 2025 இறுதியில் எரிபொருள் விலைகள் 92 ரக பெட்ரோல் ₹15 குறைவு, வெள்ளை டீசல் ₹9 குறைவு, மண்ணெண்ணெய் ₹8 குறைவாக வீழ்ச்சியடைந்திருந்தது. பொருளாதார வளர்ச்சி காரணமாக 2025ஆம் ஆண்டில் பெட்ரோலிய பொருட்களின் விற்பனை 7.4% அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் மத்திய கிழக்கின் தற்போதைய பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு 2026 மார்ச் மாதத்தில் சாதாரண விலை நிர்ணய கட்டமைப்புக்கு புறம்பாக எரிபொருள் விலைகளை கணிசமாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகளாவிய புவிசார் அரசியல் அழுத்தங்கள் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் உள்நாட்டு பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எரிபொருள் பயன்பாட்டில் அவதானம் தேவை என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், சம்பவம் இடம்பெற்ற காணியின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த காணியானது தனது காணி என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரி வருகின்ற நிலையில், வேறொரு தரப்பினரும் அதில் தங்களது காணி இருப்பதாக உரிமை கோரி வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஈடுபடும் போது அங்கு வந்த பெண்கள் இருவர் அதில் ஒரு பகுதி தமது காணி என்று கூறி முரண்பாட்டில் ஈடுபட்டனர். எதிரே நின்ற பெண்கள் கையில் எந்தவிதமான ஆயுதங்களோ பொருட்களோ இல்லாமல் நின்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா திடீரென தனது துப்பாக்கியை அடுத்து அந்த பெண்களை மிரட்டியுள்ளார். பெண்கள் மீதான இந்த சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுர அரசானது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு துப்பாக்கி கொடுத்துள்ளமை மக்களுக்கு ஆபத்து என ஏற்கனவே பல தடவைகள் பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டிய நிலையில் இதுவரை இந்த துப்பாக்கியானது மீள பெறப்படவில்லை. இது இவ்வாறு தொடருமானால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் நேற்று சனிக்கிழமை இரவு நடத்திய சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. பாடசாலை பொருட்கள் மற்றும் பல வகையான இனிப்புகள் நிரப்பப்பட்ட போலி அடிப்பாகம் கொண்ட சூட்கேசுகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் மற்றும் ஹஷிஷ் போதைப் பொருள் இவர்களிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு பிக்குவும் தங்களது பயண பைகளில் 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை எடுத்து வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுசரணையாளர் ஒருவர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த குழுவினர் ஏப்ரல் 22 அன்று பாங்காக்கிற்கு பயணம் செய்ததையும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர். சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது சாதாரண உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை கைபேசி மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. பண்டாரகம சர்வதேச விமான நிலையத்தின் வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய போதைப் பொருள் வேட்டை என்றும் அங்கு துறவிகள் பெருமளவு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு இது என்றும் விவரிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பல்வேறு கல்வி நிறுவனங்களின் உயர் கல்வி பயிலும் இளம் துறவிகள் என கூறப்படும் சந்தேக நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடியானது நுணுக்கமான இணையவழி தாக்குதல் அல்ல என்றும் அது அதிகாரிகளின் அடிப்படை அலட்சியத்தினால் ஏற்பட்ட விளைவு என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா விமர்சித்துள்ளார்.
பாரிய அளவிலான நிதி பரிமாற்றங்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய முறையான நிதி தணிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த விவகாரத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மில்லியன் கணக்கான ரூபாய்களை பரிமாற்றம் செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையை அனுப்பி சரிபார்க்கும் வழக்கமான நடைமுறை ஏன் பின்பற்றப்படவில்லை? பணப்பரிமாற்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவை மூல ஒப்பந்தங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகள் ஏனைய இடங்களில் பொதுவாக பின்பற்றப்படுபவை. பொதுமக்களின் பணம் இவ்வாறு இழக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை வெறுமனே பணம் காணாமல் போன ஒரு சம்பவமாக தட்டி கழிக்க முடியாது. இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் உரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அரச நிதியை கண்காணிப்பது நாடாளுமன்றத்தின் அரசமைப்பு ரீதியான பொறுப்பாகும். எனவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரச நிதி பற்றிய குழு இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம் என்றார். ஏஹி பஸ்ஸிகோ சமாதான நடைபயணத்தின் 5வது நாள் இன்று தொலங்கமுவ தேசிய பாடசாலைக்கு அருகாமையிலிருந்து ஆரம்பமானது. இன்றைய தினம் இந்த நடைபயணம் யக்கல அபேசேகர ராமைய வரை சென்றடைய உள்ளது. நாளை யக்கல அபேசேகர ராமையிலிருந்து களனி ரஜமகா விகாரை வரை நடைபயணம் தொடர உள்ளதுடன் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி களனி ரஜமகா விகாரையில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைபயணம் களனி விகாரையிலிருந்து கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை நோக்கி நகர உள்ளது. அன்றைய தினம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ள ஏஹி பஸ்ஸிகோ சமாதான நடைபயணத்தின் அரச விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள வியட்நாம் நாட்டை சேர்ந்த வணக்கத்திற்குரிய பன்னாகர தேரர் தலைமையிலான தேரர்களின் பங்கேற்புடன் கடந்த 21ஆம் தேதி தம்புள்ளை ரஜமகா விகாரையில் இந்த நடைபயணம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சர்வதேச சமாதான நடைபயணத்தை எவ்வித இடையூறுகளுமின்றி வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என போலீஸ் தலைமையகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நடைபயணத்தில் உலக புகழ்பெற்ற ஆலோகா எனும் நாயும் இணைந்துள்ளது. இதனை பார்ப்பதற்கும் நடைபயண குழுவினருக்கும் கௌரவம் அளிப்பதற்கும் வீதிகளின் இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகின்றனர். நடைபயணத்தின் போது சில இடங்களில் பொதுமக்கள் நடந்து கொள்ளும் விதம் குறித்து போலீசார் கவலை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக மக்கள் ஒருவரை ஒருவர் தள்ளுவது மற்றும் முண்டி அடிப்பது, தேவையற்ற முறையில் மிக நெருக்கமாக சென்று புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பது, நடைபயணத்தில் வரும் ஆலோகா நாயை தொட முயற்சிப்பது, இவ்வாறான செயல்கள் தூதுக்குழுவினரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைவதுடன் நடைபயணத்தின் நோக்கத்திற்கும் இடையூறாக அமைவதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச ரீதியில் நாட்டின் நற்பெயரை உறுதிப்படுத்தும் இந்த நிகழ்வை மிகுந்த நிதானத்துடனும் ஒழுக்கத்துடனும் அணுக வேண்டும் என போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். வவுனியா செட்டிகுளம் பிரதேச செயலகத்தில் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கல் உள்ளிட்ட நிவாரணங்களில் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய மாவட்ட அரசு அதிபர் P.A. சரத் சந்திர உத்தரவிற்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த விசாரணைகளின் போது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளில் மோசடி இடம்பெற்றமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து செட்டிகுளம் பிரதேச செயலக கிராம அலுவலர்களின் தலைமை அதிகாரி உட்பட 4 உத்தியோகத்தர்கள் உடனடியாக வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் 8க்கும் மேற்பட்ட கிராம அலுவலர்கள் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் குறித்த மோசடியில் ஈடுபட்ட சில கிராம அலுவலர்கள் தமது குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மோசடி செய்த பணத்தை மீள செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே இவ்வாறான மோசடிகள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதியில் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் வெளிப்படையான நீதியான விசாரணைகள் இடம்பெற்று மோசடி செய்த உத்தியோகத்தர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பு. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனங்கள் மற்றும் அதன் சாரதிகளும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது அனுமதி பத்திரமின்றி பரவி பாஞ்சான் பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 4 உளவு இயந்திரங்களும் அதன் சாரதிகளும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மூதூர் மணச்சேனை பகுதியில் உள்ள காணி ஒன்றில் அனுமதி பத்திரமின்றி மண் ஏற்றிய 4 உளவு இயந்திரங்கள் ரோலர் இயந்திரமும் மூதூர் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டனர். மேலும் டிப்பர் வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட வாகன சாரதிகளை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலம் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 31 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகர் பகுதியில் வைத்து இவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது இவரிடம் 2 கிராம் 35 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரத்மலானை மற்றும் இம்புல்கொட ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 91 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போலி பண நோட்டுகளுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கல்கிசை கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து போலி 5000 ரூபாய் நோட்டுகள் 2, போலி 2000 ரூபாய் நோட்டுகள் 21 மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 25, 29, 30, 32, 35 மற்றும் 52 வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் இம்புல்கொட, தெஹிபிட்டிய, பெலந்த மற்றும் ரத்மலானை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காங்கேசந்துறை தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நிலையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறண்ட வானிலையே நிலவும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மாவட்டத்திலும் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். முல்லைத்தீவு முள்ளியவளை 4ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ணமூர்த்தி நகுலேஸ்வரி ராதா அவர்கள் 25/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ் கரவட்டி கிழக்கு காட்டுப்புலத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வராசா சின்னப்பிள்ளை ராணி அவர்கள் 24/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் காரைநகர் தோப்புக்காட்டை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு 1ஆம் வட்டாரம் நேசன் குடியிருப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நடராசா விஜயலட்சுமி அவர்கள் 25/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ் சுழிபுரம் கிழக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி முருகேசு ஈஸ்வர ராணி அவர்கள் 25/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டோட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.